குட் மார்னிங் டீம். இப்போ கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஸ்டெப்ஸ் பார்ப்போம். கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம கேமரா, பவர் பேங்க்கு, டபுள் சைட் ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் 2. ஸோ இது இருந்தால் நம்ம கேமரா நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். பவர் பேங்க் இல்லாட்டியும் நம்ம டைரெக்டாக சார்ஜர்லேருந்து ஒரு யூஎஸ்பி கேபிளை எடுத்து நம்ம கேமராவுக்கு டைரெக்டாக பவர் கொடுத்துக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான டபுள் சைட் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி நம்ம டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கில் நம்ம வெஹிக்கிள் இருக்கக்கூடிய சார்ஜரை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பவர் பேங்க் சார்ஜ் ஆகிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேமரா இந்த பவர் பேங்க் பேக்கப்லேயே ஒர்க் ஆகும். வெஹிக்கிள் ஆஃபில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பவர் பேங்கோட பேக்கப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கும். அடுத்தது இந்த பவர் பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறத அந்த லைட்ஸ் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கும். அதாவது லோ பேட்டரி இருந்ததுன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஆகிட்டு இருக்கிறது காமிக்கும். ஃபுல்லாகிடுச்சுன்னா ஸ்டேபிளாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேமராவில் ஒரு ப்ளூ கலர் லைட் ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத இண்டிகேட் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஆனால் கேமரா ரீசெட் ஆகிருக்குன்னு மீனிங்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பிளிங்க் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ரெக்கார்டிங் ஸ்டேட்டஸை நம்ம பார்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஹாட்ஸ்பாட் நேமும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களுடைய மொபைலில் கிரியேட் பண்ணிவிட்டு கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹாட்ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா டிவைஸ் கனெக்டட்னு சொல்லி காமிக்கும். அப்போ கேமராவில் இருக்கக்கூடிய எல்இடியும் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக க்ளோ ஆகும். அப்போ நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுவே வாய்ஸ்லேயும் சொல்லும். ஸோ உங்களுக்கு டைமும் சிங்க் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். கம்பல்சரி பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பண்ணணும். அடுத்தது இது ரெக்கார்டிங் ஆகுதா இல்லையாங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணிங்க கொடுக்கக்கூடிய மொபைல் ஆப் லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் அதை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேமராவை நாங்கள் கான்ஃபிகர் பண்ண லிஸ்ட்டு எல்லாமே அதில் இருக்கும். எந்த கேமரா லைவில் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் இருக்கோ அந்த கேமரா ஃபஸ்ட்டே காமிக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ வரும். அடுத்தது இந்த ரெக்கார்டிங் ஆகுதா இல்லையா நீங்கள் என்ஷூர் பண்ணுறதுக்கு அதில் ப்ளேபேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளேபேக்கை கிளிக் பண்ணும்போது கடைசியாக ரெக்கார்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ரெக்கார்டிங் 100% ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. முக்கியமான பாயிண்ட்டு 2 விஷயம். ஒன்று ரெக்கார்டிங் என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் என்ஷூர் பண்ணணும். அப்போ அந்த டேட் அண்ட் டைமை என்ஷூர் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கேமரா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஹாட்ஸ்பாட் அதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் நேமை பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா கேமராவில் பிளிங்க் ஆகிட்டு இருக்க எல்இடி பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக எரியும். நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிடுச்சுங்கிற வாய்ஸும் வரும். அப்படி வந்துட்டால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேமரா டைம் சிங்க் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அதை சிங்க் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா பழைய டேட் அண்ட் டைம் தான் காமிக்கும். அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிடும். அதனால் கம்பல்சரி நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கேமரா உங்கள் மொபைலில் சிங்க் பண்ணணும். அடுத்தது ரெக்கார்டிங் என்ஷூர் பண்ணுறதுக்கு நீங்கள் பேரலாக நீங்கள் சிங்க் பண்ணோன்னே கரெக்டாக எல்இடி பேரலாக எரியும் பார்த்தீங்களா. அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிட்டு அந்த கேமராவை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளேபேக் ஆப்ஷன் வரும். அந்த ப்ளேபேக்கை ப்ளே பண்ணும்பொழுது கரண்ட்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். இதை கம்பல்சரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது முக்கியமான ஒரு 2 விஷயம். இது பண்ணால் தான் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டுக்கான அர்த்தமே இருக்கும். உங்களுக்கு 2 SD கார்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று கேமராவில் இன்செர்ட் ஆகிருக்கும், இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டி 4 days ரன் ஆகுது அப்படின்னா 2 daysக்கு 1 SD கார்டுங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அதை கரெக்ட்